ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போறோம். ஆப்பிரிக்கால உள்ள உகாண்டால பொங்கல் வந்துட்டு செலிப்ரேட் பண்ண போறாங்க. அதுக்காக நாங்க இப்ப கிளம்பிட்டு இருக்கோம். நான் ரங்கோலி காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றேன். ஸோ அதுக்காக கலர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. நான் ப்ராக்டிஸும் கொஞ்சம் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே போயிட்டு எப்படி அவுட்புட் இருக்குன்னு பார்க்கலாம். வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி எப்போவுமே அப்பாவை ப்ரே பண்ணிட்டு தான் கிளம்புவேன். ரங்கோலி காம்படிஷன்ல வேற கலந்துக்கிறனால அப்பா கிட்ட நல்லபடியாக போடணும்னு வேண்டிக்கிட்டு நான் கிளம்புனேன். உகாண்டால உள்ள தமிழ் சங்கம் வருஷம் பொங்கலை ரொம்ப சூப்பரா செலிப்ரேட் பண்றாங்க. இந்த பொங்கல் செலிப்ரேஷன்ல தான் கோல போட்டியும் இருக்கு. அதுல நான் பார்ட்டிசிபேட் பண்றேன். ரங்கோலி கலர்ஸ் அவங்களே கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் என்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கலர்ஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஒரு 45 மினிட்ஸ்ல நாங்க டெஸ்டினேஷனை ரீச் ஆகிட்டோம். ஆப்பிரிக்கன் ட்ரைப்ஸோட ட்ரெடிஷனல் மியூசிக்ல எங்க எல்லாரும் ரொம்ப சூப்பரா வெல்கம் பண்ணாங்க. என் பொண்ணு அவங்க எல்லாரும் கூடயும் ஆப்பிரிக்கன் ட்ரைபல் டான்ஸை ரொம்ப சூப்பரா ஆட ஆரம்பிச்சிட்டா. தமிழ் சங்கம் உகாண்டா உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்ற ஒரு பேனர்லாம் வச்சு வாழை மரம், தோரணம் இதெல்லாம் கட்டி நம்ம வந்து ஆப்பிரிக்கால இருக்கோன்ற ஒரு ஃபீலே மறந்து தமிழ்நாட்டில் இருக்கோன்ற மாதிரி ஒரு ஃபீலை கொண்டு வந்து ரொம்பவே சூப்பரா வந்து எல்லாமே பண்ணியிருந்தாங்க. பொங்கல் செலிப்ரேஷன்றனால ஃபேமிலி எல்லாரும் பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. பொங்கல் பானை, ஸ்டவ் இதெல்லாம் தமிழ் சங்கம் உகாண்டா எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்றாங்க. பொங்கல் செய்யறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் மட்டும் நம்ம வீட்ல இருந்தே எடுத்துட்டு வந்துடணும். குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருக்குமே நிறைய ஈவெண்ட்ஸ் அண்ட் ஃபன் ஃபீல்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்ல, ராஃபிள் டிரா அப்புறம் ஈவெண்ட்ஸ்ல கலந்துட்டு வின் பண்றவங்களுக்கு நிறைய சர்ப்ரைசிங் கிஃப்ட்ஸும் கொடுக்கறதுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்க போற இடம் வந்து பாத்தீங்கன்னா இங்க தான். இன்னும் நிறைய பேர் வரல, கொஞ்சம் காலியா தான் இருக்கு. இந்த பொங்கல் செலிப்ரேஷனுக்கு என்ட்ரி டிக்கெட் குழந்தைங்களுக்கு 10,000 ஷில்லிங்ஸ், இது நம்ம ஊர் காசுக்கு 200 ரூபாய். பெரியவங்களுக்கு 20,000 ஷில்லிங்ஸ், இது நம்ம ஊர் காசுக்கு 400 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. என்ட்ரி டிக்கெட்டுக்கு கீழேயே ராஃபிள் டிரா கூப்பனும் இருந்தது. ஸோ இப்போ அதில் பேர் எழுதி நம்ம ராஃபிள் டிரா பாக்ஸ்ல போட்டுட வேண்டியதுதான். ஸோ இந்த சைட்ல பொங்கல் எல்லாரும் செஞ்சு முடிச்சுட்டாங்க. இப்போ சக்கரை பொங்கல் தான் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா கோல போட்டி ஆரம்பிச்சிடுவாங்க. கிராமத்துல இருக்கிற மாதிரியே ரொம்ப சூப்பரான கூரை வீடு, சைட்ல வாழை மரம் அதெல்லாம் கட்டியிருக்காங்க பாருங்க. அதுல வாழைக்கொடை கூட இருக்கு. ஸோ ரெடியான பொங்கல் எல்லாமே இந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து எல்லாம் அடுக்கி வச்சிடுறாங்க. இந்த வீட்டுக்கு முன்னாடி எல்லாருமே போட்டோ ஷூட் கூட பண்ணிக்கலாம். தேசிய கீதம் பாடி இந்த ஒரு செலிப்ரேஷனை ரொம்ப சூப்பரா ஆரம்பிச்சிட்டாங்க. கிஃப்ட் ஹேம்பர் எதுல இருந்து ஆரம்பிக்கலாம்? கோல்ட் காயின் ஆரம்பிச்சிடலாமா? ஸோ இதில் ஈசி மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. ஒன்லி ஃபார் கெஸ்ட் லைக் யூ. ஓகே, யார் இந்த லக்கி வின்னர்? ஈஸ்வர் சார் எடுங்க சார். உங்கள் பேர் எழுதி போடல. தேங்க்யூ. சைஃப் 353 வாழ்த்துக்கள். வாங்க. கோலம் போட்டு முடிக்கிறதுக்கு 1 hour டைம் கொடுத்திருந்தாங்க. நான் ஆப்பிரிக்கால செகண்ட் டைம் ரங்கோலி காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றேன். நான் எப்பவுமே ரங்கோலி போடுறதுக்கு நிறைய டைம் எடுத்துப்பேன். பட் காம்படிஷன் வரும்போது அந்த டைம்குள்ள முடிச்சாகணும். அதுதான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். தமிழ் சங்கம் உகாண்டால ஃபர்ஸ்ட் டைம் கோல போட்டி கண்டக்ட் பண்றாங்க. தீம் பாத்தீங்கன்னா பொங்கல் ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க. பட் எல்லாருமே புள்ளி வச்சு தான் கோலம் போடணும், புள்ளி இல்லாம போடக்கூடாது. அப்படி புள்ளி இல்லாம போட்டா டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. நான் ஒரு 15 மினிட்ஸ்ல புள்ளி வச்சு அவுட்லைன்லாம் போட்டு முடிச்சிட்டேன். இனிமே கடகடன் கலர் கொடுக்க வேண்டியதுதான். நான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கின் கலர் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்கின் கலர் மிக்சிங் ரொம்ப முக்கியம். கரெக்டான ப்ரொபோர்ஷன்ஸ்ல ஒயிட், எல்லோ, ஆரஞ்சு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணணும். ஏதாவது ஒரு கலர் கொஞ்சம் ஜாஸ்தியான கூட அது ஸ்கின் கலர் மாதிரியே இருக்காது. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் ஸ்கின் கலர் ரெடி பண்ணிட்டேன். இப்போ அதை வந்து கலர் கொடுக்க வேண்டியதுதான்.
நான் கலர் கொடுத்துட்டு இருக்கும் போதே அங்கிருந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து உங்க கோலம் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. என் லைஃப்ல டைம் மேனேஜ்மெண்ட்ன்ற ஒரு விஷயம் சுட்டு போட்டாலும் வராது. எஸ்பெஷலி ரங்கோலி வரும்போது அது இன்னும் ரொம்ப மோசம். எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர வரைக்கும் ஏதாவது கரெக்ஷன்ஸ் நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்போ என்னோட கோலத்தை நின்று பார்த்துட்டு இருக்கிறது இந்தியன் ஐ கமிஷனர் மிஸ்டர் உபேந்தர் சிங், அப்புறம் அவரோட ஒய்ஃபும் தான். அவங்க 2 பேருமே என்னோட கோலத்தை ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. குழந்தைங்களுக்கும் நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டேஜ்ல வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. கோலம் போட்டு முடிச்சதுமே ஜட்ஜஸ் எல்லாரும் பார்க்க வந்திருந்தாங்க. அவங்க பார்த்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஜட்ஜஸ் வந்துட்டு இந்தியன் ஹை கமிஷனர், அவங்க ஒய்ஃப், அப்புறம் ஒரு சில பேர் இருந்தாங்க. கோலம் போட்டிருந்த எல்லாருமே கோலத்துல நம்ம என்னென்ன போட்டிருக்கோமோ அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும். மற்ற கோலத்தையும் நம்ம அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் வாங்க. உங்க எல்லாருக்கும் எந்த கோலம் ரொம்ப பிடிச்சிருக்குன்றத மறக்காம கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்க. நாங்க எல்லாரும் கோலம் போட்ட இடத்துக்கு பக்கத்துலயே ஒரு பெரிய டைனிங் ஹால் இருந்தது. இங்கதான் எல்லாரும் சாப்பிடறதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பொங்கல் செலிப்ரேஷன்றனால எல்லாமே ட்ரெடிஷ்னலா இருக்கணும்ன்றதுக்காக வாழை இலையில தான் சாப்பாடு கூட பரிமாறினாங்க. ஆப்பிரிக்கன்ஸ் தான் சாப்பாடு எல்லாம் பரிமாறிட்டு இருக்காங்க பாருங்க. வடை, சாம்பார், ரசம், அவியல், பாயாசம், இப்படி நம்ம ஊர் வெரைட்டிஸ் எல்லாமே இங்க இருந்தது. உகாண்டால இருக்கக்கூடிய மசாலா டிலைட்ன்ற கேட்டரிங் யூனிட் தான் சாப்பாடு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க. அவங்களுடைய பேனரும் உள்ளே மாட்டிருந்தாங்க. நாங்க எல்லாரும் கோலம் போட்ட இடமும் பக்கத்துலயே இருக்கு பாருங்க. நான் உகாண்டால ஃபர்ஸ்ட் டைம் இந்த பொங்கல் செலிப்ரேஷன் அட்டென்ட் பண்றேன். இந்த செலிப்ரேஷன்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே எல்லாருமே தமிழ் மக்கள் இருந்தனால எனக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கிடைச்சது. இந்த பொங்கல் செலிப்ரேஷன் உகாண்டால இருக்கக்கூடிய கிவாட்டிலே ரீக்ரியேஷன் சென்டர்ல தான் நடக்குது. இங்க ஒரு டாய் ட்ரெயின் கூட இருக்கு. எல்லாரும் அங்க போயிட்டு இருக்காங்க பாருங்க டாய் ட்ரெயின்ல. இந்த இடத்துல குழந்தைங்க விளையாடுறதுக்கும் நிறைய இடம் இருந்தது. தமிழ் சங்கம் வந்து நடத்துற இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ரங்கோலி முடிச்சிட்டோம். ரங்கோலி வந்துட்டு நான் எப்படி பண்ணிருக்கேன் எனக்கு தெரியல. நீங்க ஏற்கனவே நாங்க உள்ள வரும்போது பார்த்த ஆப்பிரிக்கன் ட்ரைபல் பெர்ஃபார்மன்ஸை ஸ்டேஜ்ல திருப்பி பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஈவினிங் டைம்ல எல்லாரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு இங்க ஸ்டால் போட்டிருந்தாங்க. இந்த ஸ்டால்ல மசாலா வடை, பஜ்ஜி, போண்டா, சமோசா, டீ இப்படி எல்லாமே இருந்தது. அடுத்த ஸ்டால்ல ஃபேன்சி ஜுவல்லரிஸ், குர்த்திஸ், ஹேண்ட்பேக்ஸ் இதெல்லாம் இருந்தது. அடுத்த ஸ்டால்ல சோடாஸ்லாம் இருந்தது. எனக்கு லெமன் சோடா ரொம்ப பிடிக்கும், அதனால ஒரு லெமன் சோடா கேட்டிருந்தேன். இந்த லெமன் சோடால நிறைய ஃபிளேவர்ஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இல்லை, ரொம்ப கசப்பா இருந்தது. அதனால ஏதாவது ஃப்ளேவர் ஆட் பண்ணுங்க, நான் மேனேஜ் பண்ணி குடிச்சுக்கிறேன்னு ஆட் பண்ண சொன்னேன். இந்த ஷாப்ல வேற என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஷாப்ல சோடா வெரைட்டிஸ் தவிர மாவா குல்ஃபி, ட்ரை ஃப்ரூட் குல்ஃபி, சாக்லேட் குல்ஃபி, மேங்கோ குல்ஃபியும் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு நான் குல்ஃபி ஏதாவது ஆர்டர் பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ லேடிஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு ட்ரெடிஷ்னல் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க.
அடுத்ததா நம்ம ஊர்ல ரொம்பவே களை கட்டக்கூடிய கயிறு இழுக்கிற போட்டி தான் கண்டக்ட் பண்ண போறாங்க. இதுல முதல்ல ஜென்ஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. எல்லாருமே இந்த ஒரு ஈவெண்ட்டை ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. ஸோ ஜென்ஸ்க்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா லேடிஸ்க்கு கயிறு இழுக்கிற போட்டி இருக்கும். உங்கள யாருக்கெல்லாம் கயிறு இழுக்கிற போட்டி ரொம்ப பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு விசில் அடிப்பார். ரெடியா? 1 டோட்டலா 3 சான்சஸ் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்க டீம் தோத்து போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். செகண்ட் டைம் எங்க டீம் வின் பண்ணிருச்சு. இந்த மாதிரியான கேம்ஸ்லாம் சைல்ட்ஹுட் டேஸ்ல தான் விளையாடி இருக்கேன். இப்போ விளையாடும் போது நாஸ்டாலஜிக்கா ஃபீல் ஆச்சு. அடுத்ததா நீங்க எல்லாரும் பார்க்க போறது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம். அதாவது நம்ம ஊர்ல ரொம்ப ஸ்பெஷலான உரியடிக்கிற போட்டி தான். சமாங்க, எந்த ஊருங்க நீங்க? இருங்க கேட்டுக்கலாம். எந்த ஊருங்க நீங்க? சொல்லுங்க. நான் தருமபுரி. சூப்பருங்க. இப்ப கிருஷ்ணகிரி போறாங்களா சேலம் போறாங்களான்னு தெரியல. இருங்க ஒரு நிமிஷம். ரெடி? சூப்பர். சேலம் போயாச்சு. அடுத்து லாஸ்ட் சான்ஸ். கண்ணா போதும், ஆள் மாத்திக்கலாம். ஓகேங்களா? கரெக்டா போறாங்க. அது எப்படி? வண்டி அங்கதாங்க நிக்குது. சூப்பருங்க. தப்பு 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 தப்புமா. வெல் ட்ரை. அடிக்கலாமா? ஊருக்கு போலாமா? சூப்பர். ஓகே. இங்க நடந்த ட்ரெடிஷனல் ஈவெண்ட்ஸ்ல உங்களுக்கு எந்த ஈவெண்ட் ரொம்ப பிடிச்சதுன்றத மறக்காம கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்க. ரங்கோலிக்கான பிரைஸஸையும் அனௌன்ஸ் பண்ணாங்க. தமிழ் சங்கம்ல ஃபர்ஸ்ட் டைம் கோல போட்டி கண்டக்ட் பண்றனால எல்லாரையுமே என்கரேஜ் பண்ற விதமா எல்லாருக்குமே பிரைஸ் கொடுத்தாங்க. கோல போட்டியில நானும் என் பொண்ணு தான் கலந்துக்கிட்டோம். அவளுக்கு அவ்வளோ கலர் பண்ண தெரியாது, பட் கொஞ்சம் கத்து கொடுத்திருந்தேன். ஸோ அவ கூட பிரைஸ் வாங்கும்போது ரொம்பவே ஹாப்பியா இருந்தது. இந்த செலிப்ரேஷன் முடியறதுக்கு லேட் நைட் ஆயிடுச்சு. நான் லேட் நைட் வீடியோ எடுக்கல. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாரும் நான் மீட் பண்றேன். உங்களுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் எது வந்து மறக்காம கிட்ட ஷேர் பண்ணுங்க. எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் வீட்ல பிராக்டிஸ் பண்றதுக்கு போட்டிருந்த பொங்கல் ரங்கோலியை உங்க எல்லார்கிட்டையும் நான் ஷேர் பண்றேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாரும் நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.